இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல். இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஒரு பயம் என்ன செய்ய தான் இருக்க தான் செய்யுது. நம்முடைய ஜீவனை குறித்ததான பயம், நாளைய பொழுது எப்படியா இருக்குமோங்கிற ஒரு பயம், நான் எப்படி இந்த உலகத்தை நான் வாழ்ந்து ஜெயிப்பேங்கிற பயம், நோய்களை பார்த்து பயம், நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பயம். எதையுமே எழுத வேணாம், தயவுசெய்து என்ன பாருங்கள், இது நம்ம ஜெப குறிப்பு தான். ஜெபம் பண்ண போகிறோம். நிறையா வசனம் கேட்குறோம், நிறையா சத்தியம், யூடியூப்பை எடுத்தாலே சத்தியம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஜெபம் கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் ஜெபித்தேன். சத்தியம் யாருனாலும் பேசலாம், பாடல் நம்ம எவ்வளோ நேரம்னாலும் பாடலாம், எவ்வளோ நேரம்னாலும் ஒரு ஹெட்செட்டை காதில் வச்சு எத்தனை பாட்டு வேணாலும் கேட்கலாம், நமக்கு டயர்டே ஆகாது. ஒரு மணி நேரம் நம்மளால் ஜெபிக்கணும் அப்படின்னா டயர்ட் ஆகும். அதனால தான் இதில் என்ன வசனம் இருக்குன்னா, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா. நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா அதை யாராலையும் என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய பயம் ஆத்துமாவை குறித்ததானதா இல்லை, சரீரத்தை குறித்ததான பயம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கடந்து வந்தார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 13-14. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு வார்த்தையும் மறுதரமாக சொல்லவில்லை. அதனாலே தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். கர்த்தருக்கும் சோதனை வந்துச்சு, கர்த்தருக்கும் எல்லா பலவீனமும் வந்துச்சு. இதில் அவர் செஞ்ச ஒரே ஒரு காரியம், என்ன செய்யாமல் இருந்தார், பேசவே இல்லை. நம்ம அப்படி இருக்கோமா? ஒருத்தங்க நம்மளை குறித்து தவறாக பேசிட்டாங்க அப்படின்னா, அவங்கள குறித்து ஒரு 1000 வார்த்தை பேசினா மட்டும்தான் நம்முடைய ஆத்மா என்ன ஆகுது, சமாதானம் ஆகுது. ரொம்ப இந்த வசனத்தை குறித்து நான் தியானிக்கும் போது அவ்வளவா ஒரு மனவேதனை. மற்றவர்களை குறித்து நம்ம சாதாரணமாக பேசுகிறோம், ஆனால் கர்த்தர் தனக்கு நியாயம் பேச வேண்டிய இடத்துல கூட அவர் அமைதியாக இருந்ததினால தான் அவரை வச்சு கர்த்தர் இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்தாங்க. பேசக்கூடாது. என்ன காரியம் நடந்தாலும், நமக்கு விரோதமாக என்ன காரியங்கள் இருந்தாலும் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு விரோதமாக நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உண்மைக்கே சொல்கிறேன், அவங்களுக்கு கர்த்தர்ட்ட இருந்து எந்த ஒரு காரியமும் நடக்காது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், நியாயம் தீர்த்துட்டோம். இன்னும் ஒரு வார்த்தை, யோவான் 19:10-11. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோடு பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறிய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம். ஒரு சம்பவம் நடக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலே ஒரு குற்றம் சாட்டிட்டாங்க, நமக்காக வாதாடுகிறவர்கள், நமக்காக பரிந்து பேசுகிற அதிகாரத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, உன் பக்கத்தில் இவ்வளோ நியாயம் இருக்குல்ல, நீ கொஞ்சம் என்கிட்ட பேசு, நான் உன்னை விடுதலை பண்ணிடுவேன் சொன்னால், உலக பிரகாரமாக இப்போ இருக்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய நீதியை சொல்லுவோம். அந்த இடத்துல அவர் தைரியமாக பேசுகிறாரு, ஒரு ராஜாவுக்கு முன்னாடி பேசுகிறாரு. பரத்திலிருந்து உனக்கு என்னை விடுதலை பண்ணணும்னு சொன்னால் மட்டும்தான் நான் விடுதலை ஆவேன், நீ நினச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். தைரியம். ஏன் அப்படின்னா, ஒரு உலகத்தோடு ஐக்கியப்படலை, பிதாவோட மாத்திரம்தான் ஐக்கியப்பட்டார். நம்மளுடைய லைஃப்பை ஒரு நிமிஷம் நம்ம திரும்பி பார்க்கணும். உலகத்தோடு நமக்கு ஐக்கியம் இருக்குமே ஆனால், உலகத்தில் நம்ம அதிகமான நேரங்களை கொடுப்போமே ஆனால், உண்மையாக சொல்ல முடியும், உலகத்துக்கு முன்னாடி நம்ம கரங்களை கட்டி தான் நிற்கணும். அடிமையான வாழ்க்கையை தான் வாழணும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒவ்வொரு மனுஷனையும் சார்ந்து தான் இருக்கணும். அதே இது
ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நம்ம பயப்படாம கர்த்தருக்கு மட்டும், நம்முடைய ஆத்துமாக்கு மட்டுமே நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தருக்கு முன்பாக நம்ம பயந்தோம். அவருக்கு வேண்டிய நேரத்தில் அவருடைய ஜெபம் இவ்வளோ நேரம் அப்படின்னா அந்த நேரத்தை நான் கொடுத்தேன். நான் ஆராதனை 10 மணிக்கு ஆராதனை, 9:30க்கு 10 மணிக்கு நான் உள்ளே வர்றேன் அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு முன்பாக இல்லை, பரலோகத்தில் இருக்க தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்வாங்க? உயர்த்தப்படுவாங்க. அதனால ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். நம் வர நம்ம சர்ச்சுக்கு வரோம், வர யூடியூப்பில் வீடியோ பார்க்குறோம், நம்மளும் நிறையா மெசேஜ் கொடுக்குறோம். இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் ஒரு நிமிஷம் எல்லாரும் எனக்கு தயவுசெய்து பக்கத்தில் எதுக்கு யாரையும் பார்க்காதீங்க. நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. எழுந்து நின்று எல்லாரும் எந்திரிச்சுனுங்க, எல்லாராலையும் முடியும். எழுந்து நின்று ஒரு நிமிஷம் பக்கத்தில் இருக்க கரங்களை பிடித்து ஒரு நிமிஷம் உங்கள் மன உருக்கத்தோடு பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. பரலோக ராஜாவே, இந்த உலகத்திற்காக நாங்கள் ஓடினது போது தகப்பனே. ஆண்டவரே, என் குடும்பத்திற்காக நான் ஓடினது போது ராஜா. ஆண்டவரே, என் மனவேதனையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள் வைத்து வெளியே சொல்ல முடியாமல் அழுது கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக எங்கள் ஆண்டவரே திறப்புல நிற்கிறோம் ராஜா. எங்கள் தாயின் கர்ப்பத்துல வேறு பிரித்தது நான் அடிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்ல ராஜா, நான் சுதந்திரவாளியாய் வாழ்வதற்காகவே என் தேவன் இந்த நேரத்தில் என்னை வேறு பிரிச்சிங்க. இந்த உலகத்தோடு எனக்கு ஐக்கியம் வேண்டாம் தகப்பனே. என் பரிசுத்த ஆவியானவர் எனக்காக ஆண்டவரே உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நீர் என்னை மீட்டெடுத்தீர் தகப்பனே. இந்த நாளை என் இருதயங்கள் உடைக்கப்படட்டும் ராஜா. என்னுடைய ஆண்டவரே சிந்தனைகள் திறக்கப்படட்டும் தகப்பனே. உலகத்திற்காகவும் உலக ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே ஓடி ஆண்டவரே நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஆண்டவரே அன்பிற்காக அலைந்து ஆண்டவரே என்னுடைய பலங்களை ஆண்டவரே அநியாயமாய் செலவழித்து இந்த நாள்ல ஒதுக்கப்பட்ட நிலையில வந்து நிற்கிற எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாள்ல ஆண்டவரே நான் இவ்வளவாய் உயர்ந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் என்னை தேடி வருகிறது உம்முடைய சுத்த கிருபையினால் மாத்திரமே ராஜா. நான் ஆண்டவரே மறக்கப்பட்டு ஜனங்களால் மறக்கப்பட்டு ஆண்டவரே போய் நினைக்குலைந்து நின்ற நாட்களில் என் தேவன் ஆண்டவரே நீர் என்னை அழைத்து நீர் என்னை தெரிந்தெடுத்து ராஜா. ஆனால் ஆண்டவரே நாங்கள் அந்த வாழ்க்கையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கையை கொடுத்த உண்மை நாங்கள் மறக்காதபடிக்கு ஆண்டவரே எங்கள் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நாங்கள் பயப்படாதபடி ஆண்டவரே எனக்காக பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக பரிந்து பேசுக என் தேவாதி தேவனுக்கு நாங்கள் பயப்பட எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தணும் ராஜா. ஆண்டவரே தாவீது தன்னை தாழ்த்தினதினால் ஆண்டவரே அரசாண புறப்பட்டானே ராஜா. அதே போல என் குடும்பத்தில் ஆண்டவரே நான் தாழ்த்தப்பட்ட நிலையில ஆண்டவரே ஒடுக்கப்பட்ட நிலையில இந்த நேரத்தில் இருப்பேனே. ஆனா என் தேவனுடைய கரம், என் தேவனுடைய இரக்கம், என் தேவனுடைய அபிஷேகம் ஆண்டவரே என்னை நோக்கி வருகிறபடியா எங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாள் எங்களுடைய இருதயங்கள் உடைக்கப்படட்டும் ராஜா. ஆண்டவரே ஒரு பேர் கிறிஸ்தவர்களாய் அல்ல ராஜா, உன் பேரை பெருமைப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக வாழ தேவன் எங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்கள் மீது நீர் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே நான் ஒழுங்காக ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு நான் வரவே ராஜா. ஆண்டவரே இந்த நாள்ல நான் உமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பேன் தகப்பனே. இந்த நாள்ல ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுப்பேன் ராஜா. இந்த நாள்ல நான் உமக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் நான் உண்மையா இருப்பேன் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள்ல ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறீங்க தகப்பனே. எந்த ஒரு மனுஷன் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது தகப்பனே. நீர் ஆண்டவரே நீர் எங்களை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி
அதிபதி. இந்த நாள்ல தகப்பன் தாமே எங்களை ஆசீர்வதிக்கும்படியா, ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து அறியக்கூடிய கிருபையை எங்களுக்கு கொடுக்கும்படியா, இன்று நீ உம்முடைய வருகை இருக்குமே ஆனால் ஆண்டவரே தைரியத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வருவோம் என்கிற நிச்சயம் எங்களுக்குள்ள இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து பலப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த வார்த்தை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.